வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது முக்கிய கமிட்டி. நான் எங்கள் ஹோஸ்ட் WB. உங்கள் மேல் மாடியில் மறைக்கிற கல்றிச்சாடா, எல்லாரும் லூஸ் ஆகிட்டீங்களாடா, என்னடா பிரச்சனை உங்களுக்குன்னு சொல்லி கேட்குற மாதிரி இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை செஞ்சுருக்காங்க. காசை கரியாக்குறதுங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இனிமேல் ஏன்டா WB மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா அந்த காசை கரியாக்குறத எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டாக WB தான் இப்போதைக்கு பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க. 1000-2000 கிடையாது, மில்லியன் கணக்கில் பர்ஃபெக்டாக சொல்ல போனால் ஒரு $80-100 மில்லியன் கிட்டே இப்போதைக்கு கரியாக்க ரெடியாக இருக்காங்க WB. $100 மில்லியன் சும்மாவாங்க, யோசிச்சு பாருங்களேன். சரி, என்ன கான்டெக்ட்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் WB ஏன் இப்படி பண்றாங்கன்னு சொல்லி பார்ப்போம். எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பேட் கேர்ளுங்கிற ஒரு படத்தை WB எடுத்துட்டு இருந்தாங்க. மிகப்பெரிய பட்ஜெட்ல மோர் லைக் ஒரு 100 மில்லியன் கிட்ட செலவு பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். பிரெண்டன் ஃப்ரேசர், நம்ம மைக்கேல் கீட்டன் சொல்லி எல்லாருமே இறக்கி பேட் கேர்ளை வச்சு மோர் லைக் ஒரு தனி இந்த ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் சூப்பர் ஹீரோஸை இறக்குறது தான் WB பிளானாவே இருந்திருக்கு. ஸோ அவங்களுடைய பிளானை நிறைவேற்றுற மாதிரி இந்த படத்தையுமே எடுத்து முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கவா முடிஞ்சிருக்கு. படம் ரெடி, படத்தை ரிலீஸ் மட்டும் தான் பண்ணல. பட் அந்த சமயத்தில் ரிலீஸ் ஆகிட்டு இருந்த எல்லா DC படங்களுமே தொடர் ஃபிளாப் ஆகிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் கண்டிப்பா இந்த படமும் பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஃபிளாப் ஆகிடும். அது பத்தாத குறைக்கு இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணணும்னா அதுக்கு தனியாக மார்க்கெட்டிங் செலவு பண்ணணும், ஆடுக்கு செலவு பண்ணணும். பத்தாத குறைக்கு எல்லா ஆக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக நிறைய இன்டர்வியூஸ்க்கு அனுப்பணும்னு சொல்லி அது தனி செலவு. மோர்லைக்கு ஒரு 10-12 பில்லியன் அதுக்கே செலவாகும்னு வச்சுக்கோங்களேன். இது தொடர்ந்து நம்ம எக்ஸ்ட்ரா செலவு பண்ண தேவையில்லை. இந்த மொத்த படத்தையுமே தூக்கி குப்பையில் போடுங்க. லிட்டரலாக குப்பையில் போட்டு இதோடைய பட்ஜெட்டை அப்படியே டாக்ஸ் ரைட் ஆஃபாக காமிச்சிருங்க. ஸோ படத்தை ரிலீஸ் பண்ணி ஃப்ளாப் ஆக்கி அதுக்கப்புறம் நம்ம நஷ்டப்படுறதுக்கு பதிலாக இந்த காசை அப்படியே நம்ம டாக்ஸ் ரைட் ஆஃபாக காமிச்சு தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் டேவிட் ஜாஸ்லாவ் இந்த பேட் கேர்ள் படத்தை கம்ப்ளீட்டாக ஷெல்ஃப் பண்ணாரு. அதாவது முடிஞ்சு போன ஒரு படத்தை மோர் லைக் ஒரு 100 மில்லியன் செலவு பண்ணியிருப்பாங்க, அந்த படத்தை அப்படியே ஷெல்ஃப் பண்ணாரு. டேவிட் ஜாஸ்லாவ் கிட்ட போன அந்த WB தேடிடுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் DCல ஒரு முக்கியமான படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஜேம்ஸ் கான் உள்ள வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே மாற்றி அமைச்சிருக்க அந்த சமயத்தில் இப்போதைக்கு இன்னொரு முக்கியமான படத்தை $70-80 மில்லியன் செலவு பண்ண ஒரு படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் பண்ண WB பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பேச்சு இன்னைக்கு நேற்று இல்லை, நவம்பர் மாசமே ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருக்குமே இந்த ஸ்பேஸ் ஜாம் படம் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். லியோனி டியூன்ஸ் இந்த பேஸ்கெட் பால் விளையாடுற மாதிரி ஒரு படத்தை எல்லாருமே பார்த்துருப்பீங்களா. செம கலர்ஃபுல்லான படம், செம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம், நல்லா தான் இருக்கும். டைம் கிடைச்சா மறக்காம செக் பண்ணி பாருங்க. லியோனி டியூன்ஸ்ல ஒரு முக்கியமான கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா கயோட்டி, அதாவது ரோட் ரன்னர் துரத்திட்டு ஓடிட்டு இருப்பார்ல, செம இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டருங்க. கயோட்டி ரோட் ரன்னரை பிடிக்கிறதுக்கு மில்லியன் கணக்கில் செலவு பண்ணி ஏகப்பட்ட ஆக்மின்னு சொல்லப்படுற ஒரு கம்பெனி கிட்ட இருந்து பொருட்களை வாங்கி ட்ராப்ஸ் செட் பண்ணிட்டு இருப்பாரு. பொறி வச்சு அந்த ரோட் ரன்னரை பிடிக்கிறதுக்காக மில்லியன் கணக்கில் செலவு பண்ணிட்டு இருப்பாரு. பட் யோசிச்சு பாருங்க, கயோட்டி அவ்வளவு செலவு பண்ணி ரோட் ரன்னரை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு பதிலாக KFC மெக்டொனால்ட்ஸ் சொல்லி இஷ்டத்துக்கு அந்த காசை வச்சு ஏதாவது வாங்கி சாப்பிட்டுருக்கலாம். பட் எனிவேஸ் அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி ஆக்சுவலாக ஒரு லைவ் ஆக்ஷன் படம் வர மாதிரி அப்பவே பிளான் பண்ணி அந்த படத்துக்கு அப்பவே கிரீன் லைட்டும் வாங்குறது மட்டும் இல்லாமல் நம்ம ஜேம்ஸ் கன் ஆக்சுவலாக இந்த படத்தோட ஒன் ஆஃப் த ப்ரொடியூசராக உள்ள வந்து கேஸ்ட் லிஸ்ட்ல நம்ம ஜான்சன் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இந்த படத்தை இப்போதைக்கு எடுத்து முடிச்சிட்டாங்க. அதாவது போன வருஷம் அக்டோபர் மாதம் கிட்டவே இந்த பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் முதற்கொண்டு முடிச்சதான் நான் கேள்விப்பட்டேன். படம் ரெடிங்க, ரிலீஸ் டேட் மட்டும் தான் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ படம் இப்போதைக்கு ரெடியாக இருக்கு. அப்படி ரெடியாக இருக்கும் பட்சத்தில் இந்த படம் கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸில் பெர்ஃபார்ம் பண்ண போகிறது கிடையாது. நம்ம இதை தூக்கி ஷெல்ஃப் பண்ணிடலாம். அதாவது பேட் கேர்ளை எப்படி தூக்கி ஓரம் கட்டி வச்சாங்களோ அதே மாதிரி இந்த கயோட்டி படத்தையுமே தூக்கி ஓரம் கட்டி வைக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் ஸ்கிரீனிங் பண்ணிடலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த படத்தை வந்து போட்டு காமிச்சிருக்காங்க. டெஸ்ட் ஸ்கிரீனிங் பார்த்த எல்லாருமே இந்த படம் உண்மையிலே சூப்பராக இருக்கு. இது வரைக்கும் வந்த லூனி டியூன்ஸ் அடாப்டேஷன்ஸ்லேயே இந்த கயோட்டி படம் தான் உண்மையிலே ஒரு லூனி டியூன்ஸ் அக்யூரேட்டான ஒரு படமாக இருக்கு. நாங்கள் கார்ட்டூனில் என்னென்ன படங்கள் என்னென்ன மாதிரிலாம் பார்த்தோமோ அதே மாதிரி இந்த படம் எங்களுக்கு ஒரு ஃபீலை கொடுக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஃபேன் ஸ்கிரீனிங் போனவங்க எல்லாருக்குமே ஆக்சுவலாக அந்த படம் பிடிச்சிருக்கு. ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வாங்கியிருக்கேன். டாட் மில்லர் மாதிரியான சில இந்த செலிபிரிட்டிஸுக்குமே பார்த்தீங்கன்னா போட்டு காமிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்கு. எந்த ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸுமே இந்த படத்துக்கு வரல. ஸோ இந்த மாதிரி வரும்போது கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கும் பட்சத்தில் நவம்பர் 9 அப்போ இந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறதில்ல, இதை கேன்சல் பண்ண போகிறோம். அதாவது இதுக்கு முன்னாடி பேட் கேர்ளை எப்படி நம்ம வந்து இந்த டாக்ஸ் ரைட் ஆஃபாக காமிச்சோமோ அதே மாதிரி இந்த படத்தோட பட்ஜெட் $90 மில்லியன். ஸோ அதுடைய பாதி ஒரு $45-40 மில்லியன் கிட்ட நாங்கள் டாக்ஸ் ரைட் ஆஃபாக காமிச்சு இந்த படத்தை பேட் கேர்ள் மாதிரியே ஷெல்ஃப் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தா அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த சமயத்தில் இந்த ஃபேன் ஸ்கிரீனிங் பார்த்தவங்க எல்லாருமே ஓப்பனாக ட்விட்டரில் நல்லா இருக்க படத்தை ஏன்டா ஷெல்ஃப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஃபேன்ஸுமே, அதாவது லூனி டியூன்ஸ் ஃபேன்ஸுமே, நீங்கள் ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, மென்டல் பசங்களா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எங்கள் கயோட்டி படம் வந்தே தீரணும்னு சொல்லி நவம்பர் மாசத்துல இருந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரிலீஸ் த ஸ்னைடர் கட் சொல்லி WB கிட்ட கேட்ட மாதிரி இந்த பக்கம் ரிலீஸ் த கயோட்டி வெர்சஸ் ஆக்மிங்கிற ஒரு படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்தோட கான்செப்டே நம்ம முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, அந்த ரோட் ரன்னரை பிடிக்கிறதுக்காக கயோட்டி ஆக்மிங்கிற ஒரு கம்பெனி கிட்ட ஏகப்பட்ட பொருட்கள் வாங்கி ஏகப்பட்ட மிஷின்ஸ் வாங்கி ரோட் ரன்னரை பிடிக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பழுதான ப்ராடக்ட்டை என்கிட்ட வித்துட்டு இருக்காங்க. ஸோ ஆக்மி மேல நான் கேஸ் போடுறேன்னு சொல்லி உள்ள வந்து அந்த ஆக்மி கம்பெனியோட ஓனரா நம்ம ஜான்சன் ஆவற அந்த ஜான்சனாக்கும் நம்ம கயோட்டிக்கும் நடக்கிற ஒரு போர்மா தான் இந்த கதையை வந்து அமைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல்லா ஃபன் அண்ட் சம காமெடியா ஆக்ஷன் பேக்டான ஒரு படமா தான் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் ஜேம்ஸ் கன்னுமே ஒன் ஆஃப் த ப்ரொடியூசரா இருந்திருக்காருன்னா கண்டிப்பா அந்த படம் வந்திருக்கணும். பட் WB இல்ல நாங்க இதை ஷெல்ஃப் பண்ண போறோம்னு சொல்ல ஃபேன்ஸ் வந்து இதை ஓப்பனா கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. நவம்பர் மாசத்துல ஆரம்பிச்சு டிசம்பர் வரைக்குமே இந்த போராட்டம் போயிட்டு இருந்திருக்கேன். டிசம்பர் அப்போ ஷெல்ஃப் பண்ணலாம்னு சொல்லி காத்துட்டு இருந்த WB இவங்களுடைய அந்த எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஸ்னைடர் கட் மாதிரி இதுக்கும் அதிகமா இவங்க காத்துட்டு இருக்க அந்த சமயத்தில் இதையே வச்சு நம்ம ஒரு சின்ன மார்க்கெட்டிங் புஷ் பண்ணல போதும், இந்த படத்தை வச்சு செமையா சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற தாட்ல டிசம்பர் 25 அதாவது மோர்லைக் இந்த கிறிஸ்மஸ்க்கு அப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்றதா ஒரு பிளான்ல இருந்தாங்களாம். பட் அப்படி ரிலீஸ் பண்ணாலும் இது கண்டிப்பா ஃபிளாப் ஆக போகுது
போகுது. ஸோ இதனால் நம்ம ரிஸ்க் எடுக்க தேவைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நாம ரிலீஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபேன்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஃபேன்ஸுக்கு இந்த படத்தை காமிக்கிறதுக்கு கண்டிப்பாக வேற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி யாராவது முன் வர தான் செய்வாங்க. அது பத்தாத வரைக்கும் அந்த சமயத்தில் கையோட்டிக்குன்னு தோட்டனி ஒரு ஃபேன் பேஸ் பார்த்தீங்கன்னா உருவாக ஆரம்பிச்சது. எல்லாருமே இந்த படத்தை வேணும்னு சொல்லி ட்விட்டரில் கேட்டுட்டு இருக்க அந்த சமயத்தில் இந்த புஷ்ஷை வச்சு நம்ம எப்படியும் பாக்ஸ் ஆஃபீஸில் தோக்கிறதுக்கு பதிலாக போட்ட காசை அந்த ப்ரொடக்ஷன் காசை மட்டும் கொடுத்து வேற ஒரு கம்பெனி கிட்ட இந்த படத்தை வித்துலாங்கிற ஒரு முடிவில் வந்து WB நிறைய கம்பெனிஸ் கிட்ட இந்த ஆஃபரை வந்து முன்னோக்கி வைக்கிறாங்க. ஸோ அதில் நம்ம பிரைம் வீடியோ, அதாவது அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸ், பேரமவுண்ட் பிக்சர்ஸ்னு சொல்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்ததா தெரிய வருது. ஸோ இந்த பக்கம் WB கேட்டது ப்ரொடக்ஷன் காசு 80 மில்லியன் எங்களுக்கு வேணும், வேறு எந்த ஒரு ஆஃபருமே நீங்கள் கேட்காதீங்க, 80 மில்லியன் கொடுத்தா கொடுங்க, டேக் இட் ஆர் லீவ் இட்டுங்கிற மாதிரி தான் ஒரு ஆப்ஷனு கொடுத்துருக்காங்க. ஸோ கிடைச்சிருக்க அந்த ரிப்போர்ட் படி பார்க்கும்போது இந்த பிரைம் வீடியோ, நெட்ஃப்ளிக்ஸ், அதே மாதிரி பேரமவுண்ட் பிக்சர்ஸ் இந்த படத்தை பாதி காசுக்கு நாங்கள் வாங்கி இதை நான் தேட்டர் புஷ் பண்ணிக்கிறேன், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே ஃபேன்ஸுக்கு இதை நான் தேட்டரில் போட்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க WB அது எதுக்குமே ஒத்துக்கலையா, எனக்கு தேவை 80 மில்லியன் ப்ரொடக்ஷன் காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒத்த கால நின்று இருந்திருக்காங்க. ஸோ இதனால மற்றவங்க யாராலுமே பேரம் கூட பேச முடியல. யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு WBக்கு இந்த படம் மேலே நம்பிக்கையே இல்லை, இந்த படம் பெர்ஃபார்ம் பண்ணுங்கிற சுத்தமான நம்பிக்கையே கிடையாது. அண்ட் கிடைச்சிருக்க அந்த ரிப்போர்ட் படி டேவிட் ஜாஸ்லவ் இந்த WB லீடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்கவே இல்லையாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு இந்த படம் மேலே நம்பிக்கையே இல்லாத அந்த சமயத்தில் வரைக்கும் லாபம்னு சொல்லி இந்த படத்தை வித்துட்டு போக வேண்டியதானே. ஐ மீன் ஓட்ட தக்காளியை பாதி விலைக்கு விற்கிறதானே கரெக்ட். ஆஃபர்ஸ் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட கேட்காம இவ்வளோதான் காசு, இதை மட்டும் கொடுத்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸடாக வந்து பார்த்தீங்கன்னா WB நின்றுட்டு இருக்காங்க. 2-3 மாசங்கள் இந்த மாதிரி பல கம்பெனிஸ் கிட்ட அவங்க இந்த ஃபிக்ஸட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா விற்க ட்ரை பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு கம்பெனியுமே வாங்க முற்படவே இல்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிஸாக ஏறி இறங்குறதுக்கு பதிலாக இந்த படத்தை கம்ப்ளீட்டாக ஷெல்ஃப் பண்ணிடலாங்கிற ஒரு முடிவில் இப்போதைக்கு WB வந்திருக்காங்களாம். இதை ஒரு இன்சைடர் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, இன்னும் அஃபிஷியல் அப்டேட் வரல. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் WB பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை ஷெல்ஃப் பண்ணுறதா நவம்பர் மாதமே அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து இப்போதைக்கு பாசிபிளி இது அஃபிஷியலாக ஷெல்ஃப் பண்ணப்படலாம். அதாவது கம்ப்ளீட்டாக பேட் கேர்ள் மாதிரி இந்த படமும் கேன்சல் பண்ணப்படலாம். அதாவது இந்த படத்தோட மொத்த பட்ஜெட்டும் எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஃபர்ஸ்ட்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா படத்தை எடுத்துருவாங்க, படம் பாக்ஸ் ஆஃபீஸில் பெர்ஃபார்ம் பண்ணதா இல்லையாங்கிறத அப்புறம் தான் முடிவு பண்ணுவாங்க. படம் ஹிட்டாக ஃப்ளாப் ஆகுறது ஃபேன்ஸ் தானே முடிவு பண்ணணும். இந்த பக்கம் இந்த டேரக்டர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ்ஸே படம் கண்டிப்பாக ஃப்ளாப் ஆகிடும், இந்த படத்தை ஏற கட்டி வச்சிரு அப்படின்னு நான் சொல்லுவாங்க. அப்படி யோசிக்கிறவங்க முன்னாடியே அந்த படத்தோட கதையை கேட்டு அந்த படத்தோட அந்த கான்செப்டை கேட்டு இது செல்லாதுபா அப்படின்னு சொல்லி எடுக்காமலே விட்டுருக்கலாமே. $90 மில்லியன் சும்மா வாடா, 2 டெட்புல் படம் எடுக்கலாம், 3 ஜோக்கர் படம் எடுக்கலாம்டா. அதை வச்சு சிம்பிளாக அந்த படத்தை நாங்கள் ஷெல்ஃப் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேசாமல் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொஞ்சமாக ஒரு மார்க்கெட்டிங் புஷ் பண்ணி இந்த படத்தோட பட்ஜெட்டையாவது ரிகவர் பண்ண ட்ரை பண்ணலாங்க, பிரேக் எவனாச்சும் பண்ண ட்ரை பண்ணலாம். வில்லி வாங்கா இப்போ படம் ரிலீஸ் ஆச்சுலாம், அது மோர்லைக்கு ஒரு 300 to 400 மில்லியன் கலெக்ட் பண்ணிச்சேன். இதுவே பார்க்கல அந்த மாதிரி கலெக்ட் பண்ணணும்னு. அந்த மாதிரி கிறிஸ்மஸ் டைமில் நிறைய பேருக்கு லூனி டியூன்ஸ் பிடிக்கும், சின்ன பசங்களாம் லூனி டியூன்ஸ் பார்த்து ரசிக்கிறவங்க. அந்த சமயத்தில் அவங்க நினைச்ச மாதிரி இந்த படத்தை தேட்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் இந்த படம் பிரேக் இவனாக வந்திருக்கும்னு நினைக்கிறேங்க நான். இல்லைனா இது ஒரு 45 இல்லைனா $50 மில்லியன் வித்துட்டு போக வேண்டியதானே. WB எதுக்கு பயப்படுறாங்கன்னா, WBயை பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஃப்ளாப். பட் சப்போஸ் இந்த பேரமவுண்ட் பிக்சர்ஸ் இந்த படத்தை ஒரு பாதி விலைக்கு வாங்கி இதை தேட்டர் ரிலீஸ் பண்ணி ஒரு மிக பெருசாக புஷ் பண்ணிட்டாங்கன்னா, சப்போஸ் அந்த படம் ஒரு 400 to 500 மில்லியன் கலெக்ட் பண்ணி ப்ராஃபிட் கேட்டகரியில் போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? WB எடுத்த முடிவு கேவலமாயிடாது. அண்ட் ப்ராஃபிட்டுங்கிறது பாதி விலையிலேயே பேரமவுண்ட் பிக்சர்ஸுக்கு போயிடும். ஸோ அந்த ஒரு பயத்தில் கூட எனக்கு தெரிஞ்சு பாசிபிளி WB விற்காம இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பயம் இருக்கவங்க எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் காசை செலவு பண்ணி அழகாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதை ஷெல்ஃப் பண்ணி மொத்தமாக காசை கரியாக்குறது பதிலாக வர வரைக்கும் லாபங்கிற மாதிரி ரிலீஸ் பண்ணலாம்ல. மேபி அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ஏன்னா படம் பார்த்து நிறைய பேர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லூனி டியூன்ஸ் அடாப்டேஷனுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பாசிபிளி நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வரலாங்க. அதுக்கு இவ்வளோ பயப்படுறவங்க ஏன்டா படம் எடுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குற மாதிரி தாங்க இருக்கு. அண்ட் WB ஒன்றும் அவ்வளோ பணக்காரங்களே இப்போதைக்கு கிடையாது, அவங்களுக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கான். அதனால தான் 2 கை மாறி இருக்கு, 2 கம்பெனிஸ் மாறி இருக்காங்க WB. அண்ட் டேவிட் ஜாஸ்லவும் இந்த WBயை ஓரளவுக்கு ப்ராஃபிட் வர மாதிரி காமிச்சு அடுத்த 5 வருஷத்துக்குள்ள இன்னொரு கம்பெனி கையில் மாற்றி விட்டணுங்கிற ஒரு பிளான்ல தான் இருக்காராம். ஸோ WB இன்னும் 5 வருஷத்துல பாசிபிளி இன்னொரு கை மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் இந்த ஆப்பிள் பாசிபிளி இந்த WBயை வாங்கும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த 5 வருஷத்துக்குள்ள WB இன்னொரு கை மாறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். அதுக்காக தான் ஜேம்ஸ் கன் உள்ள கூட்டிட்டு வந்து DCங்கிற ஒரு புது யூனிவர்ஸ் அவர் பில்ட் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காராம். ஆடு வளர்க்கறது அழகு பார்க்கறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுக்கேற்ற மாதிரி தான் DCUங்கிற ஒரு யூனிவர்ஸை வளர்த்து WBயை இன்னொரு கம்பெனி கையில் மாற்றி விடுறதுக்காக டேவிட் ஜாஸ்லா பிளான் பண்ணிட்டு இருக்காராம். அதனால ஃப்ளாப் ஆகிற எல்லா படங்களுமே அவர் வேணாங்கிற மாதிரி ஒதுக்கி தள்ளிட்டு இருக்க மாதிரி தான் ரிப்போர்ட் சொல்லுது. ஆனால் ரொம்பவே காஸ்ட்லியான மிஸ்டேக்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கடா நீங்க WB. இப்படி யோசிக்கிறவங்க முன்னாடியே படத்தை கேன்சல் பண்ணிட்டு போயிருக்கலாங்க. சிம்பிளா ஃபேன்ஸுக்கு ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணி விட்டுட்டு படம் வராதுன்னு சொன்னால் அது எவ்வளோ காண்டாகும். பேட் கேர்ள் பார்க்கணும் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். பிரெண்டன் ஃப்ரேசர் ஃபயர்ஃப்ளையாக வர போறாரு, மைக்கேல் கீட்டன் பேட்மேன்லாம் வருவாங்க, செம்ம ஃபன்னாக இருக்கும் போது நினச்சிட்டு இருந்தேன். அதை பார்க்க போகிறதில்ல, கடைசி வரைக்கும் பார்க்க போகிறதில்ல. இப்போ லூனி டியூன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே கைட்டி வர்சஸ் ஆக்மே மிஸ் பண்ண போறீங்கன்னு நம்புறேன். பாவ மனுஷன் ஜான்சனாவெல்லாம் கூட்டு வந்து டைம் மிஸ் பண்ண வச்சிருக்காங்க. நான் சொல்றது ஃப்ளாப் ஆனாலும் பரவாயில்ல, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுங்க. ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு நல்ல ரெப்யூட்டேஷனாவது வரும். அதை விட்டுட்டு படத்தை எடுத்து ஷெல்ஃப் பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கான்செப்டை பற்றி? WB இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுமா வேணாமா? WB எடுத்த முடிவு சரியா தப்பா? உங்கள் தாச்சை கீழே கமெண்ட் அந்த லிங்க் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விடையில மீட் பண்ணுறேன். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்